திருச்சி ஸ்ரீரங்கத்தில் அரசு உதவி பெறும் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தங்கள் குழந்தைகளை சேர்க்க கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் பெற்றோர் விண்ணப்பங்களை வாங்கி சென்றனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தினேஷிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் தினேஷ், கள தகவல்கள் என பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதாவது பெரும்பாலும் ஏழை எளிய குடும்பங்களைச் சேர்ந்த அவங்களுடைய பிள்ளைகளை அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியில படிக்க வைப்பதற்கே மிகவும் ஆர்வம் காட்டுவார்கள். ஏனென்றால் இங்க அரசு பள்ளிகள்ல கட்டணங்கள் குறைவாக இருக்கும். மேலும் தமிழக அரசால் வழங்கப்படக்கூடிய சலுகைகள் அனைத்தும் அவங்க பிள்ளைகளுக்கு கிடைக்கும் என்பதால் அவர்களது குழந்தைகளை அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியில் சேர்ப்பதற்கு மிகுந்த ஆர்வம் காட்டுவார்கள். மேலும் அதிலும் குறிப்பாக தமிழக அரசு அரசு 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை தொடர்ந்து அரசு மற்றும் அரசு உதவிகளில் சேர்ந்தால் மாதம் 1000 ரூபாய் கல்லூரியில் படிக்கும் போது கிடைக்கும் என்பதால் இது போன்ற பல்வேறு சலுகைகள் கிடைப்பதாலேயே பெரும்பாலானோர் அரசு பள்ளியில் சேர்ப்பதற்கு ஆர்வம் காட்டுகின்றனர். அந்த வகையில் திருச்சி ஸ்ரீரங்கம் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி உள்ளது. அந்த பெண்கள் மேல்நிலை அரசு உதவி பெறும் பள்ளியாக இருக்கின்றது. இந்த பள்ளியில ஆங்கில வழி கல்வி மற்றும் தமிழ் வழி கல்வியில மாணவர்கள் அதிகமாக இங்கு பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் இன்றைய தினம் அதற்கான விண்ணப்பம் வழங்குவதாக அறிவிக்கப்பட்ட நிலையில நேற்று இரவு முதலே சரியாக நேற்று 8 மணியிலிருந்து இன்று காலை 10 மணிக்கு அந்த விண்ணப்பம் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்ட நிலையில இரவு முதலே தங்கள் குழந்தைகளோடு அந்த பள்ளியினுடைய வாசலிலேயே காத்திருந்தனர். தொடர்ந்து இந்த கடும் வெயில் திருச்சியில் கடந்த சில தினங்களாகவே கடுமையான வெயில் தாக்கி வரும் சூழலில் அந்த வெயிலையும் பொருட்படுத்தாமல் கை குழந்தைகளுடன் அந்த நீண்ட வரிசையில் காத்திருந்து தற்போது அந்த பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பில் ஆங்கில வழியில் சேர்வதற்காகவும் தமிழ் வழியில் சேர்வதற்காக அந்த விண்ணப்பங்களை பெற்று சென்றனர். மேலும் இந்த பள்ளியில ஆங்கில வழி பயில்வதற்கு 50 நபர்கள் மட்டுமே, அதாவது ஒரு வகுப்பிற்கு 50 வகுப்பு இருப்பதால் அந்த சேர்க்கை எண்ணிக்கையை அதிகப்படுத்த வேண்டும் என பெற்றோர்கள் கோரிக்கை வைக்கின்றனர். குறிப்பாக அந்த சேர்க்கை எண்ணிக்கை அதிகப்படுத்தும் போது இந்த சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய ஏழை எளிய பெண்கள் அந்த மாணவர்கள் இங்க பயிற்றுவதற்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும். அதனை பள்ளி நிர்வாகம் பரிசீலிக்க வேண்டும் என பெற்றோர்கள் தரப்பில் கோரிக்கை வைக்கின்றனர். தொடர்ந்து இந்த பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களை சேர்ப்பதற்காக பெற்றோர்கள் மிகுந்த ஆர்வத்தோடு தங்களது விண்ணப்பங்களை வாங்கி சென்று வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி தினேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.